ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபிக்ஷன் டாக். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போகிற படம் எதுனா 1958 ரிலீஸ் ஆன ஒரு கிரைம் த்ரில்லர் படம் தான் இது. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஈஜிப்டில் வந்து எடுக்கப்பட்ட ஒரு படம் இது. இந்த படத்தோட இயக்குனர் வந்து யூசப் சஹீனி. இந்த படம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கைரோ ஸ்டேஷன். இந்த படத்துடைய கதையை ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, மத்பவுலி அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பர் விற்கிற ஒருத்தர், அவருக்குன்னு ஒரு சின்ன கடை வச்சிருக்கிறாரு. அவர் பார்வையில் வந்து கெனாவி அப்படிங்கிற ஒரு பையன் வந்து தென்படுறான். அந்த பையன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, சாப்பாட்டுக்கு கஷ்டம், ரொம்ப வறுமையான ஒரு இடத்துலேருந்து வந்த ஒரு பையன். அப்பா அம்மா கிடையாது, ஏதோ ஒரு கிராமத்துலேருந்து வந்து இந்த ஸ்டேஷனில் இருக்கிறான். இந்த கைரோ ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து தொழிலாளர்கள் அவங்களுக்கான உரிமை, இந்த மாதிரி சண்டை இப்படிலாம் நடந்துட்டு இருக்கிற ஒரு இடம் தான் கைரோ ஸ்டேஷன். ஓகேவா? அங்கே வந்து மட்பவுலி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த பையன் மேலே ஒரு பரிதாபப்பட்டு கெனாவிக்கு வந்து நீ என் கூட வந்து வேலை பாரு அப்படின்னு சொல்லி வேலையும் கொடுத்து தங்கிறதுக்கு ஒரு இடமும் தராரு. இந்த கைரோ ஸ்டேஷனில் முதலாளிகளோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறனால அங்கே அபு ஷெய்க் அப்படிங்கிற ஒருத்தன் வந்து அதை எதிர்த்து ஒரு யூனியன் ஃபார்ம் பண்ணுறதா இருக்கிறான். ஏன்னா அந்த கூலிகளுக்கெல்லாம் பிரச்சனை வந்தாலுமே அந்த முதலாளி கண்டுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனியன் ஃபார்ம் பண்ணுறதா இருக்காங்க. அங்கே தான் வந்து ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, அங்கே ஹனுமா அப்படிங்கிற அந்த ஸ்டேஷனில் வேலை பார்க்குற ஒரு லேடி இருக்கிறாங்க. அவங்க வந்து பயங்கர அழகான ஒரு பொண்ணு. அவங்க கூட நிறைய தோழிகளோட அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹனுமாக்கு என்ன அப்படின்னா, அபுஷேக்கும் அவங்க 2 பேர் தான் வந்து கல்யாணம் பண்ணுறதா ஒரு பேச்சு ஒன்று போய்கிட்டு இருக்கு. இது வந்து கெனாவிக்கு பிடிக்காது. ஏன் அப்படின்னா, கெனாவிக்கு வந்துட்டு எப்படியாவது ஹனுமாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. ஆனால் ஹனுமாக்கு என்னென்னா, இவன் வந்து நியூஸ் பேப்பர் விற்கிற பையன். ஓகேவா? இவனுக்கு ஏது கையில் காசு இருக்கும், இவனால் என்ன வாழ வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். கெனாவி வந்துட்டு அது காதலாக இருந்தால் பார்க்குற நமக்குமே வந்துட்டு இவனோட காதல் இப்படி ஆகுது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் கெனாவி நீங்கள் நினைக்கிற மாதிரியான ஆள் கிடையாது. கெனாவியோட மைண்டு மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா காமத்தால் நிறைந்த ஒரு உலகம்தான் அவனோடது. கிட்டத்தட்ட அவன் ஒரு முடிவே எடுக்கிறான். என்ன அப்படின்னா, ஒன்று ஹனுமா நமக்கு கிடைக்கணும், இல்லைன்னா அபுஷரி கிடைக்கணும், இல்லைன்னா அவன் செத்து போகணும்னு அவன் நினைக்கிறான். இதுக்கப்புறம் இந்த படத்தில் என்ன நடந்துங்கிறதா மொத்த கதையே. இந்த படத்துடைய இயக்குனரான யூசப் சஹீனே தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கெனாவி கதாபாத்திரத்துக்கு நடிச்சிருப்பார். அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி நொண்டி நொண்டி தான் நடப்பார். அது மட்டும் இல்லாமல் அவனுடைய கேரக்டரைசேஷனை நமக்கு எப்படி அழகாக காமிச்சிருப்பாங்க அப்படின்னா, அவன் ஹனுமா மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எந்த பொண்ணாக இருந்தாலுமே அவன் தப்பாக தான் பார்ப்பான் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை கொண்ட ஒருத்தன் தான் அப்படிங்கிறது நிறையா ஷார்ட்ஸில் காமிச்சிக்கிட்டே இருப்பார். அது கடைசியில் தான் வந்து பூதாகலமாக வந்து அது வெடிக்கும். இந்த படம் மொத்தமாகவே அந்த கைரோ ஸ்டேஷன், எகிப்தில் இருக்கிற கைரோ ஸ்டேஷனில் மட்டும்தான் ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. அதை ஷூட் பண்ண விதமும் சரி, அங்கே இருக்கிற அந்த பிரச்சனையும் சரி, எல்லாமே அவ்வளோ அழகாக காமிச்சிருக்கிறாங்க. நடித்தவங்கெல்லாம் வந்து ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருப்பாங்க. ஒரு டயலாகை பேச வச்சு பேசின மாதிரியே இருக்காது. அவ்வளோ சரளமாக பேசுவாங்க. அந்த ஒரு அவங்களுக்குன்னு ஒரு டைலக்ட் இருக்கும் இல்லையா, அந்த விஷயத்தில் பேசுவாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. இந்த படம் வந்து 1958 வந்த ஒரு கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துக்கு வந்து இப்பவுமே வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. ஏன்னா இது வந்து இந்த படம் வந்து ரீசெண்டாக புதுப்பிக்கப்பட்டிருக்கிறாங்க கிரிட்டேரியாவில். இன்னும் நிறைய படங்கள் வந்து இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த டைம்லேயே அவங்க அவ்வளோ சூப்பராக எடுத்திருப்பாங்க. இந்த இயக்குனர் இருக்கார் இல்லையா, யூசப் சஹீனி, அவரை பற்றியும் நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஈஜிப்ட் நாட்டில் ஒரு சிறந்த டைரக்டர். இப்போ எப்படி நம்ம ஹாலிவுட்டில் மார்ட்டின் ஸ்கோர்செஸி இருக்கார், நம்ம ஊரில் ஒரு சில டைரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, ஓரளவுக்கு அந்த மாதிரியான ஒரு டைரக்டர் தான் வந்து எகிப்தில் அவர். ஸோ இன்றைக்கி நான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறது இந்த படம் தான். மறக்காமல் இந்த படத்தை போய் பாருங்கள். இதில் அவ்வளோ அழகாக சூப்பராக வந்து அந்த கேரக்டர் டெவலப் ஆகிறத காமிச்சிருப்பாங்க. நமக்கே ஒரு கட்டத்துக்கு மேலே கிளைமேக்ஸ் வரும்போது ஒருவேளை இவன் நினச்சதான் நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பதபதப்பு இருக்கும். அதை ரொம்ப அழகாக கடத்தியிருப்பாங்க. அந்த இவருக்கு இல்லையா, மத்பவுலிங்கிற அந்த ஒரு வேலை கொடுத்தவர் மட்டும் வந்து ஒரு உண்மையை சொல்லலை அப்படின்னா மொத்த படமே மாறி இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த படமே இருக்கும். நல்லா எடுத்திருப்பாங்க. மறக்க போய் பாருங்கள். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. 1000க்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது இன்னும் நிறையா பேருக்கு போய் சென்றடையும். இந்த வீடியோ நிறைய பேர் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் அடுத்த வீடியோவில் வேற ஒரு சஜஷனோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை பை.